தமிழ் நல்லெஞ்சங்களுக்கு நல்வணக்கம். இது தமிழ் இன்ஃபோபீடியா. தூங்கும் போதே பணம் சம்பாதிப்பது எப்படி? இந்த டைட்டில் வச்சு நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, எப்படி பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது. பாசிவ் இன்கம்னு ஒன்றும் கிடையாது. நம்மளோட ப்ரெசன்ஸ் இல்லாமல் நம்மளுடைய ஒர்க்கை அதிகமாக செலவு பண்ணாமல் ஒரு சின்ன எஃபர்ட்டோ ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டோ போட்டு ஒரு கண்டினியூஸ் இன்கம் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் இந்த மாதிரி பாசிவ் இன்கம் ஜென்ரேஷன் ஐடியாஸ் ஒரு 6 ஐடியாஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வேலிட் ஒர்த்தி ஐடியாஸ், ஒர்த் ட்ரையிங். இது எல்லாமே நிறைய பேர் ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் எனக்கே அனுபவம் இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்கிற டெஸ்டட் அண்ட் ட்ரைடு வேலிட் ஐடியாஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஸ்பெக்குலேஷன் எதுவும் கிடையாது. ஸ்பெக்குலேஷன் யூஸ் பண்ணியும் ஒருத்தர் பணக்காரராகலாம், ஒரே நாளில் பணக்காரராகலாம். அந்த மாதிரி பான்சி ஸ்கீம்ஸ் எதுவுமே நம்ம சொல்ல போகிறது கிடையாது. ஒரே நாளில் பணக்காரராகிற விஷயமும் எனக்கு தெரியாது. ஸோ இன்னொன்று, இதில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி நம்ம பேசலை. அஃபிலியேட் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு சில வகையில் ரொம்ப ஈஸியாக ஒருத்தருக்கு பணம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் கூட இதில் ஒரு ரிஸ்க் இருக்குது. இந்த ப்ராடக்ட் ரிஸ்க் இருக்குது. என்னென்னா, ப்ராடக்ட் நம்மளோடது கிடையாது, ப்ராடக்ட் யாரோடதோ, நம்ம விற்க மட்டும் செய்கிறோம். ஸோ இப்போ ப்ராடக்ட் நல்லா இருந்ததுன்னா ஓகே, ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னா நம்ம பேர் கெட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில ரிஸ்க் இருக்கிற ஐடியாஸும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணல. ஆனால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லேயும் அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியும். சரி, இது இல்லாமல் ஒரு 6 ஐடியாஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில காஷன் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். இது எல்லாமே ஜென்யூன் லீகல் ஐடியாஸ் தான். இது பார்த்தா உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் எந்த ஒரு ஐடியாவும் நம்ம ப்ரொமோட் பண்ணல, என்டார்ஸ் பண்ணல. இந்த சேனலில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம என்டார்ஸ் பண்ணவும் கிடையாது. ஸோ நீங்கள் எதில் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை ஒரு டியூ டிலிஜென்ஸ்லாம் கொடுத்து நல்லா திங்க் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் எங்களோட ஸ்டாண்டர்ட் ரெக்வஸ்ட், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வி ஆர் கமிட்டட் டு கிவ் குவாலிட்டி கண்டென்ட் ஆல் த டைம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் பை சப்ஸ்கிரைபிங் அஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? ஆர்டி, எஃப்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இதெல்லாம் தான் ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதெல்லாம் தான் எங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படிங்கிறீங்களா? கரெக்டு தான். ஆனால் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு தூங்கும்போது பணம் கண்டிப்பாக வரும். ஏன்னா டெய்லி பேசிஸில் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. உங்கள் ஒரு கேஷை உங்கள் வீட்டு லாக்கரில் பத்திரமா வச்சுக்கிறதுக்கு பதிலாக எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க் பண்ணிங்க, இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது டெய்லி வளரும். ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டான க்ரோத்தோ கண்டிப்பாக இருக்கும். இப்போ ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயே லோ ரிட்டர்ன்ஸ், ஹை ரிட்டர்ன்ஸ் இருக்குது, ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் இருக்குது. உங்களோட ரிஸ்க் எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்க முடியுமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ டைவர்ஸ் போர்ட்ஃபோலியோ நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, இதில் நீங்கள் இனிஷியலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியாது. கையில் கொஞ்சம் பணம் இருந்தது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால் ஃபஸ்ட்டு அண்ட் ஃபோர்மோஸ்ட் வே ஆஃப் ஏர்னிங் மணி, பாசிவ் இன்கம் ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். நம்பர் 2, ஸ்டார்டிங் எ யூடியூப் சேனல். ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். இது ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னென்னா, யூடியூப் சேனலுங்கிறது ஸ்டார்ட் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக அதை மெயின்டைன் பண்ணுறது, வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன், ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கே இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இப்போ தான் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிசல்ட்டும் தெரியுது. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சொல்கிறேன், மற்ற இடத்துலேருந்து பார்த்து கற்றுக்கிட்டதை வச்சும் சொல்கிறேன். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். எப்போ ஏர்ன் பண்ண முடியும்? ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னா, 3 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணால் ஒரு சாலிட் இன்கம் எவ்ரி மந்த் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் கண்டிப்பாக. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? சேனல் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு நீங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணணும். அதை வச்சு வீடியோஸ் நீங்கள் போடணும். அந்த உங்கள் நீஷ்லேருந்து ரொம்பவும் வெளியே போகவும் கூடாது, ரொம்ப நேரோ டவுன் பண்ணவும் கூடாது. ஓகே, ஒரு வைடர் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸை சூஸ் பண்ணி அவங்களுக்கு சர்வ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு நீஷ் செலக்ட் பண்ணி அதை வச்சு நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வளர முடியும். சரி, இதில் எப்படியெல்லாம் இன்கம் வரும் அப்படின்னா, உங்களுக்கு ஆட் இருந்தால் அதில் இன்கம் வரும். யாருக்கா ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறீங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு இன்கம் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்கம் இருக்குது. யாராவது ஜாயின் பண்ணுறாங்க அவங்க சேனலுக்கு அப்படின்னா அவங்க மாதம் பைசா கட்டினாங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு இன்கம் வரும். ஸோ இதுக்கு எல்லாமே நீங்கள் வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும். உங்கள் கண்டென்ட் குவாலிட்டியாக இருக்கும். இதில் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். சாம் சுய், இவர் பேர் ஒரு சைனீஸ்காரர், நமக்கு வாயில் சரியாக நுழைய மாட்டேங்குது. சாம் சுய் இவரோட சேனல் பார்க்க பொறியுரோட மாதிரி தான் இருப்பார். ஆனால் இவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. சாம் சுய்ங்கிற பேரில் தான் வச்சுருக்காரு.
என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு ஃப்ளைட்லேயாக ஏறி அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி அஃப்கோர்ஸ் அதோட எக்கனாமிக் கிளாஸ் எப்படி இருக்குது, அதோட பிஸ்னஸ் கிளாஸ் எப்படி இருக்குது, அதோட ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எப்படி இருக்குது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் அவர் ஷேர் பண்ணுவார். ஃபுல்லாக வீடியோ எடுப்பார். ஃப்ளைட்டில் ஏறுறதுலேருந்து இறங்குறது வரைக்கும் ஃபுல்லாக வீடியோ எடுப்பார். எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவர் இனிஷியல் ஸ்டேஜஸ்லேருந்து நான் அவர் பார்த்துட்டுருக்கேன். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துட்ருக்கேன் அவரை. அவரோட கேமரா வந்து பிடுங்கி எரிஞ்சவங்களாம் இருக்காங்க. ஏன்னா ஃப்ளைட்டில் வந்து வீடியோ எடுக்கிறதே எல்லோரும் ஒத்துக்கிறது இல்லை. நிறைய ஏர்லைன்ஸ் வந்து அவர் கேமராவெல்லாம் பிடுங்கி தூக்கியெல்லாம் எரிஞ்சிருக்காங்க. அதையுமே அவர் வீடியோவில் சொல்லுவார். கண்டினியூஸாக இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தார். இப்போ அவர் எந்த மாதிரி வளர்ந்துருக்காருன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்றைக்கி அவர் சேனலில் இருக்காங்க. ஒரு 350 வீடியோ அவர் வந்து இது வரைக்கும் ஒரு 4 இயர்ஸ் ஸ்பேனில் அப்லோட் பண்ணியிருக்காரு. பட் இன்றைக்கி அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஏர்லைன் வந்து புதுசாக ஏதாவது ஒரு சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு ஃப்ளைட் புதுசாக தொடங்குறாங்க அப்படின்னா அவரை கூப்பிட்டு ரிவ்யூ பண்ண சொல்கிறாங்க. ஒரு ஏர்லைனோட சிஇஓ கூட உட்காந்து பேசுகிறாரு, அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றாரு, அவங்க முன்னாடி ரிவ்யூ பண்ணுறாரு. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு அவர் வளர்ந்துருக்காரு. ஸோ இதுக்கு கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி தான். நீங்கள் எந்த ஃபீல்டில் வேணால் உங்கள் சேனலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், பட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். பியூடிஃபையே வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் டாப் 10ல் இருக்கார் அப்படிங்கும்போது நம்மளாலையும் பண்ண முடியும். ஏன்னா அந்த சேனலாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண சேனல் அது. இன்றைக்கி நம்ம மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் அவருக்கு இருக்காங்க. அவருக்கு ஒரு இன்கம் வந்துட்டுருக்கு. ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது மூலமாக உங்கள் வீடியோஸ் வந்து எல்லோரும் எல்லா டயத்துலையும் பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ணலன்னா கூட ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வீடியோவை பார்க்குறது மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக இன்கம் வரும். ஸோ இது வந்து செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா க்ரௌட் ஃபண்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஓகே, இந்த க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு இர்ரெகுலர் வே ஆஃப் கலெக்டிங் ஃபண்ட்ஸ். யாருக்காவது இப்போ கடன் வேணும் அப்படின்னா பேங்க்கோ என்பிஎஃப்சி இதெல்லாம் இல்லாமல் இப்போ க்ரௌட் ஃபண்டிங் மூலமாகவும் நீங்கள் கடன் வாங்கிக்கலாம். 4 பேர் சேர்ந்து பணம் போட்டு ஒரு முதல் கொண்டு வந்து அந்த முதலை வந்து வேறு யாருக்கா கடன் கொடுத்து அவங்கக்கிட்ட இன்ட்ரெஸ்ட் வாங்கி இந்த 4 பேர் பிரிச்சுக்கிறது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இப்படி தான். ஆனால் இப்போ வந்து இந்த க்ரௌட் ஃபண்டிங் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப மெச்சூராக இருக்குது. நிறைய கம்பெனிஸ் வந்து இதை எடுத்து ஒரு வரையறைக்குள்ள ஒரு சட்டத்திட்டம்லாம் கொண்டு வந்து அதில் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ரிஸ்கியான்னு கேட்டிங்கன்னா ஹைலி ரிஸ்கி. ஏன்னா இதுக்கு ரெகுலேட்டரி பாடின்னு மாதிரி எதுவுமே கிடையாது. பட் நீங்கள் நல்ல க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்முக்கு போய் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். மினிமம் 12% அவங்க கொடுக்குறாங்க. 10 to 12% டெஃபினட்டாக கிடைக்கிது. ஏன்னா அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து லோன் வாங்குறவங்கள்டே சார்ஜ் பண்ணுறாங்க. லோனும் ஈஸியாக கொடுக்குறாங்க முதல்ல. ஸோ ரொம்ப பெரிய காம்ப்ளிகேஷன்லாம் இல்லாமல் லோனும் கிடைக்கிது. சின்ன அமௌண்ட் தான், மேக்ஸிமம் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் தான் க்ரௌட் ஃபண்டிங்கில் லோன் கிடைக்கும் ஒருத்தருக்கு. பட் அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து பணம் வாங்கி லோன் கொடுத்து அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் மூலமாக இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இது வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஆர்பிஐ கூட வந்து இது யோசிச்சுட்ருக்காங்க. இதை வந்து ரெகுலரைஸ் பண்ணலாமா, இதுக்கு ஒரு ரெகுலேட்டரி பாடி கொண்டு வரலாமா, செபி ஐஆர்டிஐ மாதிரி கொண்டு வரலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜ். பட் இங்கே இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ரிட்டர்ன்ஸும் அதிகமாக இருக்கும். இப்போது இந்த க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ மினிமம் 5,000 rupees இருந்தாலே ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. முன்னாடி ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஸோ இப்போ 5,000 ரூபாங்கிறது ஒன்றுமே கிடையாது. மாதம் 5,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா அது இந்த க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்மில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வர்றது கேரண்டி. பட் ஒரு நல்ல க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்மில் தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். நிறைய பேர் இருக்காங்க. இதில் வந்து நம்ம ரொம்ப காஷியஸாக மூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா புக் எழுதுறது. புக்குனா என்ன, முன்னாடிலாம் வந்து புக் எழுதி ஒரு பப்ளிஷர்கிட்ட போய் ராயல்ட்டி எல்லாம் வாங்கி அதை பப்ளிஷ் பண்ணி நிறைய வேலை இருக்குது. இப்போ அப்படி கிடையாது. புக்கு எழுதுனீங்களா அதை நீங்களே டைப் பண்ணி ஏதாவது ஒரு புக் பிளாட்ஃபார்மில் நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். பப்ளிஷ் பண்ணுற காஸ்ட்டே கிடையாது. ஸோ இப்போ வந்து நிறைய ரெவல்யூஷனைஸ் பண்ணிட்டாங்க புக் ரீடிங்கையே. கிண்டில் இருக்குது, அது மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது கிண்டில் மாதிரியே. ஸோ கிண்டிலே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அமேசானோடது கிண்டில். நீங்கள் வந்து ஒரு புக் எழுதிருக்கீங்க அப்படின்னா அதை அப்படி நீங்கள் டைப் பண்ணி பிடிஎஃபாக அவங்கக்கிட்ட அப்லோட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ப்ரைஸும் நீங்கள் வந்து நிர்ணயிச்சுக்கலாம். ஸோ அந்த ப்ரைஸ் கொடுத்து அவங்க வாங்கினாங்கன்னா அமேசான் ஒரு கட் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து மீதி அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு க்ரியேட்டிவ் பர்சனாக இருக்கீங்க, கொஞ்சம் உங்களால் எழுத முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு புக் எழுதலாம். புக் எழுதுறது தான் இருக்கிறதுலே வந்து ஷார்ட்டஸ்ட் டைம் கன்சியூமிங் ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு தடவை நீங்கள் உட்காந்து ஒரு 1 வீக்கோ 10 டேஸோ 1 மந்த்தோ 2 மந்த்தோ அது உங்களோட எபிலிட்டியை பொறுத்து இருக்குது. அது நீங்கள் பண்ணி செலவு பண்ணி ஒரு புக் எழுதினீங்க அப்படின்னா அதை கண்டினியூஸாக அதுலேருந்து உங்களுக்கு வருமானம் வரும். ஒரு தடவை நீங்கள் புக் எழுதி அப்லோட் பண்ணால் மட்டும் போதும். இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நானே கண் கூட பார்த்தது என்னென்னா, என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதுவாங்க. ரொம்ப நாளாக ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதிட்டு இருக்காங்க. ஒரு 20-25 கதை அவங்க எழுதி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே ஒரு 5 to 10 பேஜஸ்க்குள்ளே தான் இருக்கும்.
இதெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு புக்காக ஒரு 20 ஷார்ட் ஸ்டோரியை வந்து தொகுத்து வந்து அமேசானில் வந்து அப்லோட் பண்ணாங்க. ரொம்ப கம்மி ரேட் தான் வச்சாங்க, 199 200 rupees தான் வச்சாங்க. முதல்ல யாருமே பெருசாக இதை வாங்கலை, ரொம்ப பிரபலம் ஆகலை, தெரிஞ்சவங்க மட்டும்தான் வாங்கி சப்போர்ட் பண்ணோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்தில் வந்து ஒரு 400-500 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ 200 × 400 மினிமம் நீங்கள் போட்டு பாருங்கள், ஒரு 80,000 ரூபாய். சும்மா கிடையாது, 80,000 நல்ல அமௌண்ட்டு. ஸோ இது ஒன் டைம் எஃபர்ட் தான். அவங்க ஒன்ஸ் அப்லோட் பண்ணாங்க, இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து உங்களால் புக் எழுத முடியும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து பைசா செலவு இல்லாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். யாருக்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. கிண்டில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள்லாம் வச்சுருப்பாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் போதும். நீங்களே எழுதி நீங்களே அப்லோட் பண்ணி நீங்களே பணம் சம்பாதிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து பிளாகிங் ஆர் வெப்சைட். நீங்கள் பிளாகும் எழுதலாம், வெப்சைட்டும் க்ரியேட் பண்ணலாம். ஏதாவது ஒரு நீஷ், யூடியூப் சேனல் மாதிரியே தான், ஏதாவது ஒரு நீஷ் எடுத்து உங்களால் வீடியோலாம் பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் ஆர்டிகிள்ஸாக எழுதி உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணலாம். அப்படி ஹோஸ்ட் பண்ணுறது மூலமாக வருமானம் வருமா? கண்டிப்பாக வரும். ஏன்னா உங்கள் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆக கூகுள் ஆட்ஸ் மூலமாக நீங்கள் சம்பாதிக்கலாம். அப்படி டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் வந்து உங்கள்கிட்ட ப்ரொமோஷன்ஸ்க்கு வருவாங்க, ப்ரொமோஷன்ஸ் மூலமாக நீங்கள் சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்குது. இல்லை நீங்கள் ஒரு நாலேஜ் பேஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் எழுதிருக்கீங்க அப்படின்னா அதையே விற்று கூட நீங்கள் அந்த வெப்சைட் மூலமாக சம்பாதிக்கலாம். ஸோ இப்போ வெப்சைட் க்ரியேஷனுங்கிறது ரொம்ப சிம்பிள் ஆகிடுச்சு. உங்களுக்கு கஸ்டமைஸ்டு டொமைன்லாம் வேண்டாம் அப்படின்னா இப்போ விக்ஸ் மாதிரி சைட்ஸ்லாம் வந்து அவங்க வந்து ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்கு வெப்சைட் க்ரியேட் பண்ணிக்க பர்மிட் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் அது வந்து லிமிட்டடாக தான் இருக்கும், பட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் பெருசாக பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் எனக்கு கஸ்டம் டொமைன் வேணும், எனக்குன்னு தனியாக ஹோஸ்டிங் ஸ்பேஸ்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வருஷத்துக்கு மினிமம் ஒரு 6,000 7,000லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது பிளான்ஸ் எல்லாம். நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 6,000 7,000 முதல்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணி அதை கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அது மூலமாக நல்ல இன்கம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரி, இதில் வந்து யாராவது ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னா நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிரைக்ஸ்லிஸ்ட் தான். கிரைக்ஸ்லிஸ்ட் நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வெப்சைட்டை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இவர் ஆரம்பித்தார். கிரைக்ஸ்லிஸ்ட்.com தான். என்ன பண்ணார் அப்படின்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ ஏரியாவில் வந்து யார் எதை விற்கிறாங்க, என்ன அவைலபிள், என்ன ஈவெண்ட் நடக்குது, இதெல்லாம் தொகுத்து சும்மா வெறும் சான் ஃப்ரான்சிஸ்கோ பே ஏரியாவில் மட்டும்தான் அவர் போட ஆரம்பித்தார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 70 கண்ட்ரியில் வந்து கிரைக்ஸ்லிஸ்ட் இருக்குது. ஈவன் சென்னையில் கூட chennai.craigslist.orgனு ஒரு வெப்சைட் இருக்குது, நீங்கள் அதை கூட போய் பார்க்கலாம். ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக உங்களுடைய திறமையை வந்து நீங்கள் அதில் வெளிக்காட்டிகிட்டே இருந்தால் மட்டும் போதும். உங்களோட நீஷை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் போதும். வெப்சைட் தொடங்குறது மூலமாக நல்லாவே சம்பாதிக்கலாம். ஸோ ஃபைனல் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ். இதை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன், இப்போவும் சொல்கிறேன். ஆன்லைன் கோர்ஸ் வந்து இப்போதைக்கு ஹாட் வே ஆஃப் ஏர்னிங் மணி. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியுமா, அதை கோர்ஸாக பண்டில் பண்ணி ஈஸியாக இன்றைக்கி ஆன்லைன் கொண்டு போயிடலாம். நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, யூடமி இருக்குது, ஸ்கில் ஷேர் இருக்குது, ப்ளூரல் சைட் இருக்குது. உங்களுக்கு எது தெரியுமோ குக்கிங்லேருந்து கோடிங் வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு கோர்ஸாக ஃபார்முலேட் பண்ணி அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. அதை ஃபார்முலேட் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் விற்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்களே ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அதுலேயும் அந்த கோர்ஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா யூடமி மாதிரி ஏதாவது ஒரு வெப்சைட்டோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம். அவங்க ஒரு சின்ன கட் எடுத்துகிட்டு தான் கொடுப்பாங்க. பட் இந்த ஹோஸ்டிங், பேமெண்ட் கேட்வே இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நமக்கு கிடைக்காது. இதில் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசெண்டாக தான் நானும் பார்த்தேன். இங்கிலீஷ் வித் வெண்ணிலா மேடம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று உண்டு, நானும் பார்த்துருக்கேன். ரொம்ப ஃபாலோ பண்ணது இல்லைன்னா கூட இப்போ அவங்க வந்து அவங்களோட இங்கிலீஷ் டீச்சிங் வீடியோஸ் தான் அவங்க யூடியூப்பில் வச்சுருந்தாங்க. அந்த வீடியோஸ் ஃபுல்லாக வந்து அவங்க தொகுத்து இப்போ அதை கோர்ஸாக அவங்க போட்டு அவங்க சம்பாதிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு யூடியூப்லேருந்தும் வருமானம் வருது, அதே சமயம் ஆன்லைன் கோர்சஸ்லேருந்தும் வருமானம் வருது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து ஆன்லைன் கோர்ஸாக போட முடியுமா, அதுக்கு ஒரு ரிசப்ஷன் இருக்குமா அப்படின்னு நீங்கள் வந்து டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் முதல்ல ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். சும்மா சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணி சிம்பிளாக அப்லோட் பண்ணுங்கள். ஆடியன்ஸ்கிட்டேருந்து எப்படி ரிசப்ஷன் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அதுக்கு நல்ல வாண்டிங் இருந்தது அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு கோர்ஸாக சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஹாட் வே. ஏன்னா இப்போ வந்து கொரோனாலாம் வந்ததுக்கப்புறம் இப்போது ட்ரெடிஷ்னல் கிளாஸஸே வந்து ஆன்லைன் கிளாஸாக மாறிட்டு இருக்கு. இப்போ பைஜூலாம் வந்து கண்டினியூஸாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸை. ஸோ அவங்க கூட நீங்கள் டைப் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு திறமை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஆன்லைன் கோர்ஸ் க்ரியேட் பண்ணி கண்டிப்பாக அதை மார்க்கெட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு நினச்ச டிப்ஸை. ஸோ இது எல்லாமே வந்து ப்ரூவன் மெத்தட்ஸ் தான், எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. பட் எல்லாத்துக்குமே எய்தர் ஒரு ஸ்கில், எஃபர்ட்
இல்லைனா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட், இது ஏதாவது தேவை. எதுவுமே இல்லாமல் எதுவுமே எடுக்க முடியாது. ஏதாவது ஒன்று நம்ம கொடுத்தா தான் நமக்கு இன்னொன்று கிடைக்கும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா என்னோட அட்வைஸ் இருந்தால் உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப வெயிட் பண்ண வேணாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அப்படி பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் ஆன் த வேலை கற்றுக்கலாம். ஸோ டெய்லி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஆன்லைன் கோர்ஸோ யூடியூப் சேனலோ டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து யோசிச்சுட்டே இருங்க. அதே சமயம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி பண்ணுறது மூலமாக தான் வந்து ஒரு லெவலுக்கு போக முடியும். அதில் கற்றுக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு. நீங்கள் நிறைய ஆர்டிக்கல்லாம் படித்து கற்றுக்கிறதுலாம் வேஸ்ட்டு. ஸோ நீங்கள் எதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது போக உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்குது, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் ட்ரை பண்ணி அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோ உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.